நம்ம எல்லா மார்வல் மூவிஸ்லையுமே காமனாக இருக்கிறதும் சூப்பராக இருக்கிறதும் அதே மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடுற மாதிரி இருக்கிறதும் அது ஒன்று தான். அதுதான் இந்த மார்வல் இன்ட்ரோ. அதாவது இந்த மார்வல் இன்ட்ரோ உண்மையிலே எல்லா பெரிய பெரிய தலைங்களையுமே வச்சு உண்மையிலே ஃபேன்ஸ் எல்லாம் கத்தி கொண்டாடுற மாதிரி தான் இருக்குமே. ஆனால் நம்ம தானோஸ் அண்ணன் ஸ்டாப் போடுற வரைக்கும், ஏன்னா தானோஸ் அண்ணன் எல்லா 6 ஸ்டோன்ஸையும் கலெக்ட் பண்ணி அந்த ஒரு ஸ்டாப்பை போட்டு கிட்டத்தட்ட பெரிய தலைங்களை பெரிய தலைங்களை பார்த்திங்கன்னா அழிச்சிடுவாங்க. ஸோ அதில் பாதி பேர் மறைஞ்சு போயிடுவாங்க, இன்க்ளூடிங் பிளாக் பேந்தர், வாண்டா, ஃபால்கன்னு ஏகப்பட்ட பேர் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்க பார்த்திங்கன்னா இதோட போயிடுவாங்க. சரி, அவங்க போன வெளியிலே நம்ம இருக்கும்போது இவங்க வந்துட்டு நான் இந்த கண்டினியூட்டி டீட்டெயிலில் இன்னும் நான் கொஞ்சம் பெரிய லெவல் ஆக்குவேன், இது இன்னும் கொஞ்சம் பண்ணுவேன்ட்டு நம்ம அவெஞ்சர்ஸ் என்கேமில் வர மார்வல் இன்ட்ரோவில் பார்த்திங்கன்னா அந்த எல்லாருமே மறைஞ்சு போன பெரிய தலைங்கள் எல்லாத்தையுமே தூக்கியிருப்பாங்க. ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நம்ம பிளாக் பேந்தர் வரணும், பிளாக் பேந்தரை காணும். அப்புறமா மிச்சம் கேப்டன் அமெரிக்கா, கேப்டன் அமெரிக்கா மட்டும் மறைஞ்சு போயிருந்தாங்கன்னா அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக பிளாங்க் அவுட்டாக இருந்திருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே எல்லாத்துக்கும் ஒரு இதுலேயுமே மறைஞ்சு போன எல்லாருமே பார்த்தியா தூக்கிட்டாங்க. இதுக்கு வந்துட்டு ஏன் இப்படிலாம் இங்கே பாருங்கள், அந்த ஓட்டையில் கூட டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை பார்த்தீங்கன்னா காணும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடப்பட்ட ஒரு மார்வல் இன்ட்ரோவையே நம்ம இப்படி ஆக்கினவர்னா அது தானோஸ் அண்ணன் தான். தானோஸு அந்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் காலி பண்ணிட்டு அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் மன உளைச்சலுக்கு ஆக்கி விட்டு, ஆனால் இப்படி கடைசியில் மார்வல் இன்ட்ரோலாம் கொண்டாடுற மார்வல் இன்ட்ரோவே இப்படி பண்ணிட்டியேடா. ஸோ உங்களுக்கு இந்த தானோஸ் ரெண்டு பிடிக்குன்னா பர்பிள் கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணுங்கள். இதுவே இந்த ஆளை பிடிக்காதுன்னா மொட்டை மாமா தானோஸ்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ்.